சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. 7/7/1875 புதன்கிழமை வளர்பிறை நாளில் பஞ்சமி தேதியில் மகம் நட்சத்திரத்தில் எங்கள் மூதாதையர்கள் சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். 1925 தான் ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பரம்பரை நாம் முதல் தலைமுறை, தந்தை தாய் 2ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, சேயோன் சேயோல் 6ஆம் தலைமுறை, பரன் பறை 7ஆம் தலைமுறை, பரன் பறை பரம்பரை. ஒரு தலைமுறை சராசரியாக 60 வருடங்கள் என்று கொண்டால் 7 தலைமுறை 480 வருடங்கள், 7 தலைமுறை 960 வருடங்கள், கிட்டத்தட்ட 1000 வருடங்கள். ஆக பரம்பரை பரம்பரையாக என்று சொல்வதன் பொருள் 14 தலைமுறையாக என்று பொருள் வரும். வேறு எந்த மொழிகளிலும் இப்படி உறவு முறைகள் இல்லை. தமிழா, இதுவும் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு. பரம்பரை நாம் முதல் தலைமுறை, தந்தை தாய் 2ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, சேயோன் சேயோல் 6ஆம் தலைமுறை, பரன் பறை 7ஆம் தலைமுறை, பரன் பறை பரம்பரை என்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய ஸ்தாபனம் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் என்பது 1875ஆம் வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட்ட சித்த வைத்திய ஸ்தாபனம். ஆங்கில மருத்துவம் இந்தியாவுக்குள்ளே வந்ததே 1925 தான் இந்தியாவுக்குள்ளேயே வந்தது. இந்த சித்த வைத்தியத்தை பொறுத்தவரையிலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி வந்திருக்கேன். ஆஸ்மாவுக்கு சொல்லியிருக்கேன், சக்கரை வியாதிக்கு சொல்லியிருக்கேன், குடல் புண்ணுக்கு சொல்லியிருக்கேன், மூல வியாதிக்கு சொல்லியிருக்கேன், மற்றும் சகல விதமான வியாதிக்கு மொத்தம் 64 வகையான வியாதிகளுக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் புது வியாதிகள் என்னென்ன வியாதிகள் நமக்கு வருதோ அத்தனை வியாதியை குணப்படுத்த மூலிகை ரகசியங்கள் நம்ம கையில் இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நாம் சொல்ல முடியுது. ஏன்னா 1875 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாரம்பரியமிக்க சித்த வைத்திய ஸ்தாபனத்தில் பார்த்திங்கனாக்கா இவ்வளவு மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த வியாதிகளுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணி அவங்கள குணப்படுத்தி அவங்கள மகிழ்ச்சி பண்ணி வந்துட்டுருக்கோம். அதனால்தான் தான் நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருமே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலைக்கு கொடுத்துருக்கிற ஒத்துழைப்பும் ஊக்கமும் அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அபரிதமான அளவுக்கு வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிகிச்சை பண்ண வரவங்க, பாதிக்கப்பட்டு வரவங்க அவ்வளோ பேத்தையுமே குணப்படுத்தி அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி கொடுத்துக்கிட்டு வர ஒரே காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு குணம் கிடச்சி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடச்சி குழந்தை பேரும் கிடச்ச உடனே அவங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட சொல்லும்போது 10 பேர் 100 பேராவது, 100 பேர் 1000 பேராவது, 1000 பேர் லட்சம் பேர் ஆகி தான் இன்றைக்கி இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுனால தான் இன்றைக்கி இந்த அளவு பேரும் புகழோட இந்த சிவராஜ் சித்த வைத்திய ஸ்தாபனம் விளங்கி வந்துட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி அதிகமான மனசு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நாடு போயிட்டு இருக்கிற போக்கை பார்த்திங்கன்னா
அளவுக்கு அதிகமான மோசமான சூழ்நிலையை தாண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா என்னுடைய கவலை வந்து இந்த சித்த வைத்தியத்தில் பாதிக்கப்படுறது மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய மற்ற எப்படி பாதிக்குது என்னங்கிறது நாடை பற்றி எனக்கு கவலை இல்லை. சித்த வைத்தியத்தில் என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எப்படியெல்லாம் சிகிச்சை பண்ணி வரலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஏன் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் அப்படின்னாக்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமும் ரொம்ப வேதனையும் வந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்க, இந்த இன்டர்நெட் வந்து செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுக்கு சொந்த பசங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, உடன் பிறந்த சகோதரர்களும் சரி, இன்றைக்கி அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து தான் என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பலகீனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செக்ஸுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிற நாடு. பிரேக் பிடுங்கின வண்டி எப்படி போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு செக்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நான் என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உலக நாடுகளில் எல்லா நாட்டிலையுமே இந்த பாதிப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கு. செக்ஸை பற்றி விவரங்கள் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால. நானும் 22 வருஷமாக என்னுடைய இதில் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த பலகீனத்தை பற்றி. இன்றைக்கி அந்தளவு கூட திருந்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரல. அதனால தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சொல்லணும் அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தனி மனிதன் வெல்ல முடியாத ஒரே விஷயம் காமமும் கோபமும். தனி மனிதன் வெல்லவே முடியாது, அவனால் ஜெயிக்க முடியாத விஷயம் காமமோ கோபமோ. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தினசரி செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள், கொலை என்னென்னலாம் நடக்குது பேர் சொல்ல நமக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை உண்டாகி கணவன் மனைவியை கொள்றதும், மனைவி கணவனை கொள்றதும், காதலனோடு சேர்ந்து கொள்றதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி நான் சொல்லணும்னு சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த செக்ஸு கண் மூடி கண் திறக்கிற நேரம் படுற சுகத்தில் அவங்க என்ன செய்ய போகிறோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதில் ஜெயிச்சிருமா அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் அந்த தப்பை செஞ்சு வாழ்க்கையில் சின்ன பண்ணப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி நான் அதிகமாக சொல்ல வரேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்ணே டேய் பார்த்துட்ருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையா சொல்லு. இல்லைன்னா இன்னும் விளக்கம் கூட தாத்தா சொல்கிறேன். இந்த விளக்கம் சொல்கிறதுக்கு தாத்தாக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டேன். நான் எல்லா விளக்கமும் நான் சொல்கிறேன். புரியுதா? விந்து கட்டுப்பாடு வேஸ்டேஜ் பண்ணுறதுனால எந்த அளவுலாம் பாதிப்பு வருது. தனி மனிதன் வெல்லவே முடியாது, அவன் வாழ்க்கையில் வெல்லவே முடியாத விஷயம் காமமோ கோபமோ. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே வென்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க இந்த 2 பிரச்சனையுமே இல்லாமல் சுபிட்சமாக 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லு? அவங்களும் மனிதர்கள் தானே. அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தவறே இல்லையே. எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அன்னைக்கெல்லாம் எப்படின்னாக்கா அவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, பெருவிங்க மதிக்கிற தன்மையோட யோகாவும் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் ரெண்டும், யோகா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானத்தை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த சிந்தனை தான் இருக்குமே ஒழிய இந்த செக்ஸு அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த காலகட்டங்களில் இல்லவே இல்லைங்கிறது என்னால் ஆணித்தரமாக என்னால் கூற முடியும். ஏன்னா நான் அந்த காலகட்டத்திலேருந்து கடந்து வந்திருக்கேன் நான். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, என் உடன் பிறந்த சகோதரர்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானத்தை கற்றுக்குங்க, யோகாவை கற்றுக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு சாதனை தமிழ்நாட்டில் படைக்க முடியும், நிச்சயமாக படைக்க முடியும். இந்த செக்ஸ் சிந்தனை உங்கள் வாழ்க்கையை மாற்றி திசை திருப்பி உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் யோகாவும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானமும் யார் சரியான முறையில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதுவும் எங்கெங்கேயும் என்னென்னமெல்லாம் நடக்குது. ஆனால் அதுக்கு சரியாக கற்றுக் கொடுக்குறவங்கள தேடி கண்டுபிடிச்சி அதை மட்டும் கற்றுக்கிட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக என் தமிழ்நாட்டு பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, என் உடன்பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு சாதனை பண்ணுவீங்க. ஏன்னா கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த சக்தியை வீண் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஆகுது, ஏன் சக்தியை வீண் பண்ணுறதுல வேண்டாம்னு அழுதுகிட்டு சொல்கிறேன், கெஞ்சிக்கிட்டு சொல்கிறேன், திட்டிக்கிட்டு சொல்கிறேன், கோவப்பட்டு சொல்கிறேன், காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்குறேன்ல. ஏட்டா கண்ணு திருந்த மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிற விஷயங்கள் என்ன, நான் பணத்தை சம்பாதிக்கிற விஷயமா சொல்கிறேன்.
நான் பணம் விஷயம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறேன். நான் உங்கள் வாழ்க்கை வீணாகுதுங்கிற ஏண்டா கண்ணு மனசை சோதனைப்படுத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க. விந்து என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, மரணத்தை விட கொடியதான் காமம். மரணம் தான் இருக்கிறதுலே பெருசு. மரணத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த மரணத்தை விட பெருசாக வந்து காமம். இந்த காமத்தினால இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களில் அழிஞ்சு போகிறாங்க தெரியுமா? ஒன்றுமே விவரம் தெரியாத சின்ன சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் கூட அந்த காம இச்சைக்காக இன்றைக்கி வீண்காய் பேப்பர்களில் பாரு, மனசு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நாடு குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்குதுங்கிறது தான் இதில் நான் இந்த விளக்கத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இதில் கையில் எடுத்து நீங்கள் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் என்ன நினச்சாலும் சரி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு சொட்டு விந்து நீ செலவு பண்ணுறீங்க, விலை மதிக்க முடியாத விந்து. ஒரு சொட்டு விந்து கை பழக்கத்தில் தவறு செஞ்சு பண்ணுற, சுய இன்பத்தில் சக்தியை வீண் பண்ணி பழகிற. இந்த மாதிரி பண்ணும்போது உடம்புல இருக்க அங்க அவைகள் பூரா நாடி நரம்பு பூரா சீராக வலுவிழந்து எதுக்குமே பயனில்லாத அளவுக்கு போகுதில்ல. தப்பு செய்யாதரா. ஒரு சொட்டு விந்த வீண் பண்ணினா 60 சொட்டு ரத்தம் இருக்குது. ஒரு முறைக்கு வெளிப்படுத்துறது 4.5 சொட்டு 240 சொட்டு ரத்தத்தை நீ வீண் பண்ணுற. பண்ணாதரான்னு தலையால் அடிச்சுக்கிறேன். கேட்க மாட்டேங்கிற நீ. நான் இதை சொல்லணுமா உனக்கு? விந்த வீண் பண்ணாதரான்னு சொல்கிறது நான் சொல்லணுமா உனக்கு? உனக்கே அறிவில்லை. என் தமிழ்நாட்டு பேர பசங்க மாதிரி உலக நாடுகளில் எங்கேயுமே எந்த நாட்டில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் என் தமிழ்நாட்டு பேர பசங்க மாதிரி ஆளுகளை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பாரு, அற்புதமான உயரத்தில் இருப்பாங்க. உடல் நிலப்பாரு சும்மா அப்படி அற்புதமாக பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒவ்வொருத்தனையும். அங்கே வைங்கள ஆண்டவன் ஏதாவது குறை கொடுத்துருக்கானா சொல்லு. ஆண்டவன் படைக்கும்போது உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்து, விந்து கட்டுப்பாட்டையும் கொடுத்து, உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் கொடுத்து, எல்லாம் நடவுட பாவனை ஓடி ஆடி வேறு தெம்பு உற்சாகம் எல்லாத்தையும் கொடுத்து, அங்கே அவங்கள குறமில்லாத கொடுத்துருக்குற உன்னை அப்பா ஆயா சம்பாரித்த சொத்தை நீ எப்போ வேணுமாலும் அடிக்கலாம், எப்போ வேணுமாலும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்காமல் கூட விட்டுறலாம், அது பிரச்சனையே கிடையாது. அப்பா ஏன் சம்பாரித்த சொத்தை நீ எப்போ வேணுமாலும் சம்பாதிக்கலாம், அழிக்கலாம், என்ன வேணுமாலும் பண்ணலாம். சம்பாதிக்காமே விட்டு நீ எப்படி வேணுமாலும் போகலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. படுபாவிங்க ஆண்டவன் கொடுத்த சொத்துரா இது. ஆண்டவன் கொடுக்குற சொத்து எப்படி கொடுத்துருக்காரு? உனக்கு 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசு வரணும் சேர்த்து வச்சுக்க. அந்த 25 வயசு வரணும் சேர்த்து வச்சுக்கிட்ட விந்த வந்து 35 வயசு 45 வயசு 55 வயசு 65 வயசு வரணும் செலவு செஞ்சுக்கிட்டு 50-55 வயசுக்கு மேலே மனைவி ஒரே ஒரு முறை இல்லைன்னு கேட்டால் கூட அனுபவித்து அந்த பெண்ணை திருப்திப்படுத்தி சந்தோஷமாக வாழுங்காலம் பூரா நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குற விந்து கட்டுப்பாட்டை படுபாவிங்க நண்பன் சொன்னாங்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறான், இவன் சொன்னான், இந்த புத்தகத்தை படித்தேன், இந்த டிவியில் இதை பார்த்தேன், ஆபாசமான படத்தை பார்த்தேன், அதனால் பாதிச்சு இருந்தாத்தானே வரைய. இன்றைக்கி இவ்வளோ பாதிப்பு பண்ணி வந்திருக்கிய, உனக்கு நடவுட பாவனை முதல் சரி இருக்கா? யோசனை பண்ணி பார். சொல்லு, நடவுட பாவனை உனக்கு இருக்கா பார். உன் உடம்பை கூட உன்னால் பார்த்துக்க முடியல. நீ அங்கேருந்து நடந்து வரும்போது தள்ளாடி வர. மனசில் அந்த அளவு பயம் பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா விந்த செலவு செய்கிற, 1 வருஷம் செலவு செய்கிற, 2 வருஷம் செலவு செய்கிற, 3 வருஷம் செலவு செய்ய. உன்னை யார் வேண்டாங்கிறா? நானா வேண்டான்னு சொல்கிறேன். செஞ்சுக்க, என்னமோ பண்ணிட்டு போ. ஆனால் எவ்வளோ பாதிக்குதுங்கிறது சொல்கிறேன். ஏன்டா மண்டையில் அறிவை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டேங்க இது அறிவை. தாத்தா சொல்கிறத உனக்காக தான் இவ்வளோ நேரம் கத்தி பேசிகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சொட்டு விந்த வீண் பண்ணினா உன் வாழ்க்கை வீணுடா. மனித வாழ்க்கையில் நீ பிறந்து வளர்ந்து ஆளாகிட்டு வர்றது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னா உனக்கு விந்து கட்டுப்பாடுன்னு உடம்புல சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் நீ ஒரு சாதனை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உன் பேர் 4 பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வரணும்னா விந்து கட்டுப்பாடு இருந்தால் தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் அதனால தான் முன்னாடியே இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், விந்தை வேஸ்ட் பண்ணாத. வாயில் எதையோ மென்னுக்கிட்டு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒவ்வொரு சொட்டு விந்து விலை மதிக்க முடியாத சொத்து. இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் வீண் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க விந்த தமிழ்நாட்டில். நான் சொல்கிற நிகழ்ச்சியை கேட்குறானுங்க, அடப்போ தாத்தா தானே சொல்கிறாரு, சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறான். ஆனால் அதே சக்தியை வந்து 2 வருஷம் தப்பு செய்யறான், 3 வருஷம் தப்பு செய்யறான், 5 வருஷம் தப்பு செய்யறான், 8 வருஷம் தப்பு செய்யறான், 12 வருஷத்துக்கு மேலே கூட தப்பு செஞ்சுட்டு வரானுங்க. இத்தனைக்கும் கை நாட்டு போடுறவன் இல்லை, பட்டப்படிப்பு படிச்சுட்டு மேலே நாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த சிகிச்சைக்கு வந்துட்டு இருக்கிறான். அப்பா மனசு வேதனை வருத்தமாக இருக்குது. இப்போ என்ன வருத்தம் ஒவ்வொருத்தனையும் பாரு.
அப்படியே அவனுங்க நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருப்போம். அவங்க கண்ணத்தை பாரு அப்படியே கடிச்சு திங்குற மாதிரி தலை தக்காளி பண்ண மாதிரி இருப்பானுங்க. நமக்கே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பானுங்க அந்த பசங்க. உலக நாடுகள் எங்கேயாவது இருக்குதா? இன்னைக்கு அப்படி இருக்கிற பசங்க தான் தமிழ்நாட்டில் குட்டிங்க அதிகபட்சமாக குட்டிச்சோர் ஆகிட்டு வரானுங்க. குட்டிச்சோர் ஆகிட்டு இருக்கிறானுங்க. சொல்லு, இந்த நிகழ்ச்சி நான் தாத்தா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நான் இவ்வளவு கடுமையாக சண்டை போட்டு திட்டி பேசிட்டு இருக்கேன். எந்த சித்த வைத்தியராக தமிழ்நாட்டில் பேசுகிறானா சொல்லு? இந்த சித்த வைத்தியத்தில் தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியராக இந்த விவரத்தை இவ்வளோ விளக்கமாக இவ்வளோ சண்டை போட்டு திட்டி கோவப்பட்டு வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட எவனாச்சும் ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லு? 2 நாளில் குணப்படுத்தி கொடுக்குறேன், 4 நாளில் குணப்படுத்தி கொடுக்குறேன். என்னென்ன பொய்யெல்லாம் பேசுகிறானுங்க இன்றைக்கி சித்த வைத்தியம். இன்றைக்கி மதிப்பில்லாத அளவுக்கு பண்ணுறானுங்கள அவனுங்கெல்லாம். சித்த வைத்தியத்தை எதுக்காக அவனுங்கெல்லாம் பண்ணுறானுங்க கேட்குறேன் நான். செலவு செய்யாதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பேர பசங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா கை கால் அசரிக்க, ஞாபகத்தை குறைச்சல், தலைமயக்கம், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சத்துக்களில் எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்களோடு வந்துட்டுருக்கான். அந்த அளவு சந்தோகமாக வந்துட்டு இருக்கிற பசங்க, சந்தேகமாக வந்துட்டு இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பசங்களும் வரும்போது எத்தனை வயசு 19லேருந்து 20, 22, 25 வயசுக்குள்ளே வர பசங்களை பார்த்தீங்கன்னா அட்டா உண்மையாலுமே எனக்கே மனசு தாங்க முடியல, அழுதுருவேன். சில நேரத்தில் நானே அழுதுருவேன் அந்த பசங்களை பார்த்தோம்னா. படுபாவிங்களா, ஏன்டா தப்பு செஞ்சுட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னா? தாத்தா ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான் தாத்தா, ஹாஸ்டலில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான் தாத்தாங்கண்ணா. இன்னொருத்தனை கேட்டால் என் நண்பன் சொல்லி கொடுத்தான் தாத்தாங்கண்ணா. கெட்டு போகிறதுக்கு காரியங்களே கிடையாது. அதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த விந்தை வேஸ்டேஜ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 4 முறை தப்பு செஞ்சுட்டு வராங்க. ஏன் நான் இவ்வளோ கடுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னாக்க, இப்போ 10-15 நாளுக்குள்ளே வந்த கேஸுங்களை பார்த்தீங்கன்னா, வியாதிஸ்தர்களை பார்த்தீங்கன்னா, சிகிச்சைக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் முன்னாடி நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருப்பேன், இந்த பழக்கத்தை தப்பு செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் போகும், ஒன்றுக்களில் போகும், மலத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். தூக்கத்தில் போகும், சிறுநீரில் போகும், மலத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போச்சு அப்படின்னாக்க எப்போ போகும்? நீ 2 வருஷம் கைப்பழத்தில் செய்கிற, 4 வருஷம் கைப்பழத்தில் செய்கிற, 6 வருஷமாக கைப்பழத்தில் செஞ்சுட்டு வரும்போது உனக்கு இதில் தப்பு வந்துருச்சு, இனிமேல் ஐயோ கைப்பழத்திலே செய்யக்கூடாதா, இதெல்லாம் உடம்பு பாதிக்குது அப்படின்னு திருந்தலான்னு நீ மனசு வச்சு திருந்த போகிற. சாமி சத்தியமாக இனிமேல் கைப்பழத்தில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுற. அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு திடீர்னு என்ன பண்ணுது? தூக்கத்தில் போகுது, ஒன்றுக்களில் போகுது, தூக்கத்தில் போகுது, சிறுநீரில் போகுது, மலத்தில் போகும்போது என்ன ஆகும்? உன்னுடைய உடம்புல தானே அவ்வளோ சொட்டு 4.5 சொட்டு சக்தி வெளியாகுது. ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நீ தொடர்பு வைக்கிற சக்தி தூக்கத்தில் போகுது, ஒன்றுக்களில் போகுது, மலத்தில் போகுது. அந்த மாதிரி மலத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியை சொல்லணுங்கிற வருத்தத்தில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வர பசங்க பூரா பார்த்தீங்கன்னா 25 வயசு 27 வயசுக்குள்ளே வர பசங்க பூரா அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வராங்க. அது எப்படி பாதிக்கப்பட்டு வராங்க? இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். அந்த மாதிரி வலி வரும்போது பார்த்தீங்கன்னா காய் பகுதி ரெண்டும் எப்படி இருக்கும்னாக்க பந்து போல். ஏன்னா ஆண் குறி அப்படிங்கிறது உயிர்நிலை, ஆண் குறிங்கிறது உயிர்நிலை. அந்த உயிர்நிலையை படுபாவிங்க எவ்வளோ பாதுகாத்து வர வேண்டிய ஆண் குறியை அது ஏதோ ஒரு உணர்ச்சி தருது அப்படிங்கிறதுக்காக அந்த தப்பு செஞ்சு வாழ்க்கையை பாதிக்கும் போது பந்து போல் இருக்கிற 2 காய் பகுதியை ஒன்றா இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காய் பகுதியை இவன் தப்பு செய்கிறான். 2 வருஷம் 4 வருஷம் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், தப்பு செஞ்சு வரும்போது அது என்ன ஆகுது? விந்த பூரா வீண் பண்ணிட்டான். சுரண்டி எடுக்கிறான். சுரண்டி அந்த உணர்ச்சி வரலைன்னா கூட ஏதோ ஒரு படத்தை பார்த்து, ஆபாசமான படங்களை பார்த்து அந்த சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணும்போது சுரண்டி வந்துடுறான். அப்போ அந்த காய் பகுதியில் சக்தி இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ஒன்று கீழே இறங்கிடுது, இது மேலேயே நின்றுட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணும்? இது கீழே இறங்கும், இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை தான் நான் இதில் சொல்கிறேன். இதில் தப்போ பொய்யோ மாற்று கருத்துக்களோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் எந்த பசங்களை பார்த்தீங்கன்னாலும் காய் பகுதி தொங்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்களே ஒரே ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடிய பசங்க எவனுமே இன்றைக்கி அதிகமாக இல்லை. அவ்வளோ வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சிகிச்சைக்கு வந்தவங்க 10-15 நாளுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வரும்போது ஏன்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க, இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னா அவன் என்ன சொல்கிறான்? அட போத்தாத்தா, நான் தப்பு செய்கிறேன் நீ பொருளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற. முன்னாடி தப்பு செஞ்சேன்,
முன்னாடி நான் தப்பு செஞ்சேன், ஒத்துக்கிறேன், நான் தப்பு செய்யலைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு பையன் இதிலேருந்து வந்துடுறான், என்ன ஊர், அசாமில் எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கான் போல் இருக்கு. அவன் பெரிய இன்ஜினியராக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கான், பெரிய போஸ்ட்டில் பதவியில் இருக்கிறான். அவன் சிகிச்சைக்கு வந்திருக்கான். அவன் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏன்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிற, ஏன்டா இது மாதிரி பண்ணுற அப்படின்னா, தாத்தா நான் திருந்தியே 6 வருஷம் ஆச்சு தாத்தா, கைப்பழக்கத்தில் செய்கிறது பாதிக்குது அப்படின்னு சொல்லி நான் திருந்தி 6 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணலான்னு இருக்கிறாங்க, அதுக்காக தான் உங்களை காட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. அடப்படுபாவி ஏன்டா வந்தேன், இங்கே வராமையே போய் தொலைஞ்சிருக்கலாமே, எதுக்கு வந்தேன் நான், இல்லை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா திருப்திப்படுத்த முடியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். அதுக்கு நான் சொன்னேன், ஏன்டா நீ உட்கார்ந்துருக்கிற நிலைமை, உன் முகத்தினுடைய இது பாதிப்பு பார்த்தாலே தெரியுது, நீ இல்லைன்றதுக்கு தகுதி இல்லை, நீ மனசனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ எப்படா வெக்கங்கிட்டு மேரேஜ் பண்ண போகிற, ஏன்டா படுபாவி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுற அப்படின்னா. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்ச பொண்ணோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொண்ணு உன் பக்கத்தில் உட்காந்து உன் ஆண்குறியை தொடுன்னு வச்சுக்க. ஆண்குறியை தொட்டதுன்னா உன் ஆண்குறி ரப்பர் துண்டு மாதிரி இருக்கும், ஆண்குறி ரப்பர் துண்டு மாதிரி இருக்கும். ஐயோ ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, சத்தியமாக தாத்தா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது, ஆண்குறியை தொட்டு பார்த்தா ரப்பர் துண்டு மாதிரி தான் தாத்தா இருக்குது, அந்தளவுக்கு போயிடுச்சு தாத்தா அப்படின்னா. இந்த நிலைமையிலே படுபாவி திருமணத்துக்கு போகிற கேட்குறேன், என்னடா படிப்பு படிச்சிருக்கிற, படித்து என்னடா பிரயோஜனம் சொல்ல, படித்து என்ன பிரயோஜனம், உன் ஆண்குறி ஒரு பெண்ணு தொட்டாலும் சரி நீ தொட்டாலும் சரி ரப்பர் துண்டு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, அதில் போய் திருமணம் பண்ணி அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தி உனக்கு பேர் சொல்ல பிள்ளையை கொடுக்க முடியுமா, உனக்கு விந்தே உன் உடம்புல இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு சொல்கிறான் அந்த பையன், தாத்தா முன்னாடி தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா, கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறேன், கைப்பழக்கத்தில் தவறு செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை, கைப்பழக்கத்தில் தினசரி செய்கிறேன், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட தான் செய்வேன் அப்படின்னா. ஏன்டா அது செஞ்சாக்கா பாதிப்பு தாண்டா, ஏன்டா அந்த மாதிரி செய்கிற, இவ்வளவு திருந்தி வந்துட்டேன், சாமி சத்தியமாக தப்பு செய்யலை தாத்தானுங்கிற, இப்போ கைப்பழக்கத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்கிறேன்னு சொல்லிட்டு வெக்கமாக இருக்காது, இதாக இருக்காதுடா உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா. தாத்தா நான் கேட்குறேன், நீங்கள் என் மேலே கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன வயசாச்சு, உங்களுக்கு இவ்வளோ வயசாகி இவ்வளோ அனுபவம் இருக்குது இல்லை, கைப்பழக்கத்தில் செய்கிறேன்னு நான் சொல்லி சொன்னோடனே நீங்களும் ஏமாந்து போய் ஏன்டா அது செய்கிற அப்படின்னு எனக்கு திட்டுறீங்கல்ல. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ 2-3 டிகிரி வாங்கியிருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கிறவன் அந்த விந்து கைப்பழக்கத்தில் செய்யும்போது அந்த விந்தை வீண் பண்ணுறதுக்கு விடுவேனா தாத்தா நான், நீங்களும் தான் விவரம் தெரியாமல் அறிவு இல்லாமல் பேசுகிறீங்களே என்கிட்ட, ஒரு சொட்டு விந்தை கூட நான் வீண் பண்ண மாட்டேன் தெரியுங்களா உங்களுக்கு, ஏடா கைப்பழக்கத்தில் செய்வங்கிற அப்புறமேல விந்தை வீண் பண்ண மாட்டேன்னு சொல்லி கைப்பழக்கத்தில் செஞ்சால் விந்து வெளியே தான் ஆகுனேன், அதுதான் தாத்தா இல்லை, அதுதான் தாத்தா என்கிட்ட இல்லை, சொல்லு அதுதான் என்கிட்ட இல்லை அப்படின்னா. அப்படியே அசந்து உட்காந்துட்டேன், கைப்பழக்கத்தில் செய்வானா விந்து வீணாகிறது இல்லையா, அடாடாடாடா எப்படி சொல்லு பார்க்கலாம், அடாடாடா அற்புதமான இதரா அப்படின்னா கைப்பழக்கத்தில் நான் கூட செஞ்சுடுவேனே நான், இந்த அறிவு எனக்கே கூட இல்லையே, சொல்லு பார்க்கலாம் என்ன அறிவு. தாத்தா ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட கைப்பழக்கம் செய்யும்போது அந்த விந்து எப்போ ஆண் உறுப்புலேருந்து வெளியே வருதுன்னு எனக்கு தெரியுதோ அப்போ இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவேன் தாத்தா, ஆண்குறியை இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவேன் தாத்தா, விட மாட்டேன் தாத்தா, விடவே மாட்டேன், 10 நிமிஷம் இல்லாமல் விட மாட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வைத்தியத்தை தானே இவ்வளோ வயசாகி போச்சு இல்லை சொல்லுங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நான் கையை எடுத்தேன்னா அந்த விந்து இருந்தால் தானே தாத்தா வெளியே வரும், அது திரும்ப போய் மறுபடியும் பழைய இடத்துல போய் சேர்ந்துக்குது. அந்த விந்து நான் கையை விட்டவுடனே போய் பழைய இடத்துல போய் சேர்ந்துக்குது, 10 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டேன், அது எப்படி வெளிவரும், ஒரே ஒரு சொட்டு கூட வெளிவராது தாத்தா, நானும் நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு சொட்டு கூட வரல, இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவோம், ஆண்குறி இறுக்கி அமைக்க பிடிச்சிக்குவோம், 10 நிமிஷம் விட மாட்டேன் நான், விட்டா தானே நீ வெளியே போவ, உன்னை விடுவேனா நான் அப்படின்னு பிடிச்சிக்குவேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விந்து ஒரு சொட்டு கூட வராது, அப்போ அதனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, அப்போ எனக்கு எப்படி விந்து நஷ்டம் வரும் அப்படின்னா. உடனே நான் என்ன சொன்னேன், உண்மையாலுமே இது நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு 75 வயசு தாண்டி போயிட்டுருக்கிறேன் நான். இந்த அசாமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன், படித்த பெரிய பதவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையன், உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற பையனை எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் பார்க்குறாங்க. நான் நேராக என்னுடைய சீட்டை விட்டு எந்திரிச்சேன்,
எந்திரிச்சு போய் அந்த பையனுடைய காலை தொட்டு கும்பிட்டேன். தாத்தா தாத்தா நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா, இல்லைடா நீ சொன்ன விஷயங்கள் உண்மையாலுமே என் வாழ்க்கையில் இதுவரையிலும் நான் கேட்காத விஷயத்தை இந்த காதில் கேட்க வச்சுருக்கிறேன். இதுவரையிலும் நான் இந்த மாதிரி கேட்காத விஷயத்தை என் காதில் கேட்க வச்சுருக்கிறேன். விந்து வெளிவராமல் இருக்கிறதுக்காக 10 நிமிஷம் அமைக்க பிடிச்சிக்குவேன், அப்புறம் விட்டால் அது தன்னால் போயிடும். அப்போ எனக்கு எப்படி தாத்தா பாதிப்பு வரும் நீ கேட்ட இந்த நிகழ்ச்சி பெரிய ஆராய்ச்சிக்கு உண்டான விஷயம்டா, பெரிய ஆராய்ச்சிக்கு உண்டான விஷயம்டா அப்படின்னு தொட்டு காலை கும்பிட்டுட்டு அதே சமயத்தில் இன்னொன்று சொன்னேன். இப்போ நீ நிச்சயம் பண்ண போகிற பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த நிச்சயம் பண்ண போகிற பொண்ணை நீ ஊருக்கு போனேன்னா தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்க சொல்லிட்டா, தற்கொலை பண்ணிக்க சொல்லிவிடு. தாத்தா இப்படி சொல்கிறீங்க, தாத்தா இப்படி சொல்கிறீங்கன்னா, டேய் நீ ஒரு முறை கூட அந்த பெண்ணுக்கிட்ட இல்லறம்பத்தியில் ஈடுபட முடியாதுடா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மேனேஜரை கூப்பிட்டேன். தம்பியை கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னேன். உடனே அழுக ஆரம்பித்தான். ஏப்பா அழுகிற அப்படின்னேன். தாத்தா உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் அதை அசாமில் இருந்து லீவ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கண்ணு உனக்கு சிகிச்சையே பண்ண முடியாதுடா, உனக்கு சிகிச்சையே பண்ண முடியாதுடா, அதனால தான் தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கினேன் போடா அப்படின்னா. எவ்வளவோ எங்கள் மேனேஜர்லாம் சொன்னாங்க, நீ வந்து வெளியே உட்காரு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு வெளியே இருந்து அப்படியே அனுப்ப சொல்லிட்டேன் நான். இன்றைக்கி அந்த மாதிரி தான் கண்ணு வேண்டாண்டா சாமி, தாமி வேண்டாண்டா, பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் சாதனை படைக்கக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவோம், சாதனையை பண்ணக்கூடிய அளவுக்கு வரலாம். நீங்கள்லாம் வருங்காலத்தில் உங்களுடைய சாதனைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்குண்டா கண்ணு. தப்பு மட்டும் செய்யாதீங்கடா, இந்த விந்தை மட்டும் வீண் பண்ணாதீங்கடா, கை பழக்கத்தில் செய்யாதீங்கடா, தவறான பெண்ணுக்கிட்ட போகாதீங்கடா, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகாதீங்கடா, தூக்கத்தில் வெளிப்படுத்தாதீங்க, ஒன்றுக்குள்ள வெளிப்படுத்தாதீங்க, மலத்தில் வெளிப்படுத்தாதீங்கடா, விலமதிக்க முடியாத சொத்துரா கண்ணு. இன்றைக்கி 2 காய் பகுதியும் இப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்குறி இப்படி நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சின்னு வச்சுக்க, நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுன்னா உன் சொத்து பத்து நீ எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, உனக்கு தங்கமான மனைவி அமைஞ்சிருந்தாலும் சரி, எதுக்குமே நீ மனைவிக்கு ஏற்ற புருஷனாகவே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்குறி தொங்கிடுச்சுன்னா உன் மனைவிக்கு ஏற்ற புருஷனாகவே உன்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி தொங்கி போச்சு அப்படின்னா உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சு, உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சு. நீ மனிதனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. அப்படி தான் இன்றைக்கி 25 வயசு, 28 வயசு, 29 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிகிச்சைக்கு வரவங்க பூரா அதிகபட்சமாக இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. அதனால தான் நான் இன்றைக்கி சிகிச்சைக்கு வரவங்களை பார்த்தேன்னாவே எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போதே அவன் எப்படி இருக்கானா என்ன மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சிகிச்சை பண்ண மாட்டேன், நீ எங்கே வேணுமாலும் போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அனுப்பிச்சிருது. இன்றைக்கி அதிகபட்சமாக இன்றைக்கி இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்கிற என் பேர பசங்களுக்கும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, தாத்தா அழுத்தம் திருத்தமாக கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. நீங்கள் சின்ன வயசு 22 வயசுலேருந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் சிகிச்சைக்கு வரும்போது உங்களுடைய உடல்நிலையை தாத்தா பார்க்கும்போதே நீ எப்படி இருக்கிற, என்ன மாதிரி இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். உன்னுடைய ஆண்குறி 2 காய் பகுதியும் இப்படி இருக்கும்போது கீழே தொங்கிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்துட்டுருக்கிறவங்கள பார்த்தா நான் சிகிச்சை பண்ண மாட்டேன், என்னால் சிகிச்சை பண்ண முடியாது, அவங்கள குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணக்கம் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.